என் அருமை செல்வங்களே, மாணவர்களே, உங்களுக்கு நான் ஒரு பாடம் நடத்தப் போறேன். ஒரு கதையாக சொல்லப் போறேன். நன்றாக கவனிங்க. ஆ அம்மா, ஆ ஆடு, ஈ இலை என்று தானே உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா இப்ப உங்களுக்கு நான் ஒரு கதையா சொல்லிக் கொடுக்கப் போறேன். பொறுமையாக கேளுங்க பிள்ளைகளே. உங்களை 10 மாசம் சுமந்த தாய். அம்மா என்றாலே அன்புதான். அம்மாவின் சிரிப்பு நமக்கெல்லாம் சமாதானம் ஆகும். நாம் கண்ணீர் விட்டால் அவள் கண்கள் கலங்கும். அம்மா என்றாலே ஒரு பலம். அவங்க தான் நமது வழிகாட்டி. ஆடு 4 கால் உள்ள ஜீவன். வாய் பேசாது, இலைகளை சாப்பிடும் சந்தோஷமாக. துள்ளி விளையாடும். வீட்டுல அமர்ந்து நல்லா வாய் அசை போடும். விற்று வீட்டுக்கு காசு பார்ப்பார்கள். அதன் தோலை வியாபாரம் செய்வார்கள். இலைகள் வண்ண வண்ண கலர்களில் இருக்கும். இதை செடிகளில் காணலாம். மரங்களில் உள்ள இலை தாவரங்களுக்கு நிழல்கள் தரும். வெற்றிலை போன்ற இலைகள் சாப்பிட முடியும். பல இலைகளை மருத்துவம் செய்வார்கள். வீடுகள், குப்பை தொட்டிகள், உணவு இருக்கும் இடங்கள், கால்நடை பண்ணைகள் ஆகியவற்றில் அதிகமாக காணப்படும். இவை மனிதர்கள் வாழும் இடங்களைச் சார்ந்து வாழ்கின்றன. ஒரு பெண் ஈ ஒரு முறை 100 முதல் 150 வரை முட்டைகள் இடும். இவை சில மணி நேரங்களில் புழுக்களாக மாறி 3-4 நாட்களில் முழு ஈயாக உருமாறுகின்றன. குழந்தைகளே, உதடு நம்முடைய வாயின் மென்மையான பகுதி. இது நாம் பேசவும், சிரிக்கவும், உணவு சாப்பிடவும் உதவுகிறது. உதடுகள் நம்மை அழகாக்குகின்றன, மேலும் குளிரில் வெடிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். ஊஞ்சல் என்பது விளையாட்டுக்கு உதவும் ஒரு மகிழ்ச்சியான பொருள். இது ஒரு இருக்கை, கயிறு அல்லது சங்கிலியால் மரத்தில் அல்லது இரும்பு கம்பியில் தொங்கவிடப்படும். இரும்பு ஒரு சிறிய உழைப்பாளி பூச்சி. இவை கூட்டமாக வாழ்ந்து உணவு சேகரிக்க ஒன்றாக வேலை செய்யும். இரும்புகளுக்கு 6 கால்கள், 2 தொடு உணரிகள் உள்ளன. இவை இனிப்பு, உணவு துகள்களை தேடி வரிசையாக நடக்கும். இரும்புகள் கடின உழைப்பாளிகள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார்கள். ஏணி என்பது உயரமான இடங்களுக்கு ஏற உதவும் ஒரு கருவி. இது படிகளால் ஆனது. நாம் ஒவ்வொரு படியாக ஏறி மேலே செல்லலாம். மரம், இன்னும் பிற விஷயங்களுக்கு ஏணியை பயன்படுத்தும்போது பாதுகாப்பாக ஏற வேண்டும். முன்னும் பின்னும் ஆடி வேடிக்கை பார்க்கலாம். பூங்காக்களிலும் வீட்டு தோட்டங்களிலும் காணலாம். ஊஞ்சல் ஆடும்போது பிடித்துக்கொண்டு பாதுகாப்பாக விளையாடுங்கள். ஐஸ்கிரீம் ஒரு சுவையான, குளிர்ந்த இனிப்பு உணவு. பால், சர்க்கரை, பழங்கள் அல்லது சாக்லேட் சேர்த்து செய்யப்படுகிறது. இது கோடையில் நம்மை குளிர்ச்சியாக்கும். கோன், கப், குச்சி பல வகையில் கிடைக்கும். ஒட்டகம் ஒரு அற்புதமான பாலைவன விலங்கு. இதற்கு நீண்ட கால்கள், கழுத்து மற்றும் முதுகில் திமில் இருக்கும். உணவு, தண்ணீர் இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழும். ஒட்டகம் மணலில் நடக்கவும் உதவும். இது பாலைவன வாகனம். ஓடம் என்பது தண்ணீரில் பயணிக்க உதவும் ஒரு சிறிய வாகனம். இது மரம், பிளாஸ்டிக்கில் செய்யப்படுகிறது. துடுப்புகள் பாய்மரம் மூலம் செல்லலாம். ஆறு, ஏரி, கடலில் மீன் பிடிக்கவோ பயணிக்க உதவும். என்ற சொல்லுக்கு ஒரு பாட்டியை உதாரணமாக நாம் காட்ட முடியும். அந்த பாட்டை யாரு? அவங்களை பத்தி சொல்லவா? நன்றாக கவனியுங்கள். அந்த போர்டை பாருங்கள். ஔவையார் பாட்டி. இவர் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். இங்கு வாழ்ந்த ஔவையார் பாட்டி என்ற பெயர் பெறுகிறது. இவர் புகழ்பெற்ற தமிழ் பெண் புலவர் ஆவார். இதை ஆய்த எழுத்து என்று அழைப்போம். இது 3 புள்ளிகளால் ஆனது. அ, ஆ, ஈ போன்ற எழுத்துகளுடன் சேர்ந்து சொற்களை உருவாக்க உதவுகிறது. உதாரணமாக, பக்ரு என்றால் பல். இது தமிழின் தனித்தன்மையான எழுத்து.